நெல்லை டவுன் வாகையடி முனையில் நடைபெற்ற அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான்சி ராணியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவிற்கு துரோகம் செய்தால் சிறைதான் மிஞ்சும், அதற்கு எடுத்துக்காட்டு செந்தில் பாலாஜி என விமர்சித்து பேசினார். மேலும் பிரதமரோடு சிரித்து பேசிவிட்டு எங்களை பார்த்து முதலமைச்சர் கள்ள கூட்டணி என சொல்கிறார் என விமர்சித்து பேசினார். அந்த கம்பெனியில குடும்பம் பூரா உறுப்பினர், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிக்கு வர முடியும். ஏற்கனவே கருணாநிதி இருந்தார், பிறகு ஸ்டாலின், இப்ப உதயநிதி, பிறகு இன்பநிதி. ஒரு அமைச்சர் சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம். இப்படி அடிமை உள்ள ஒரு கட்சி திமுக கட்சி. வாரிசு அரசியல் பாத்தீங்கன்னா பல பேர் அந்த கட்சியினுடைய மகன் தான் போட்டிடுறாங்க, வேற யாருக்கும் கிடைக்காது. இல்லைன்னா பெரிய கோடீஸ்வரா இருப்பாங்க, இல்ல பெரிய பணக்காரா இருப்பாங்க, மெட்டா மனாஸ்தரா இருப்பாங்க. ஆனா சாதாரண தொண்டன் கூட தமிழகத்திலே உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்றால் அது அதிமுக ஒண்ணுதான். தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் தஞ்சை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் தீபக் ஜேக்கப்பிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சென்னை ராயபுரத்தில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி தலைமை தேர்தல் அலுவலகத்தை கழக அமைப்பு செயலாளரும் வடசென்னை தொகுதி பொறுப்பாளருமான டி ஜெயக்குமார் திறந்து வைத்தார். தொடர்ந்து புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ஆகியோரது படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் ஆணையத்திற்கு திமுக அரசும் திமுக நிர்வாகிகளும் முழுமையான ஒத்துழைப்பை அளிப்பதில்லை என குற்றம் சாட்டினார். தமிழிசை சவுந்தரராஜன், தமிழச்சி தங்கபாண்டியனும் தேர்தல் களத்தில் கட்டி அணைப்பதும் அக்கா தங்கை உறவு கொண்டாடுவதையும் பார்க்கும் பொழுது அவர்கள் பாஜகவுடன் தொடர்பில் இருப்பது நன்றாக தெரிகிறது என்றும் விமர்சித்தார். தென் சென்னை மட்டுமல்ல, திமுக வேட்பாளர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இருப்பதை பார்க்க முடிகிறது என்று விமர்சித்து பேசினார். இந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த விடியாத ஆட்சிக்கு, மக்கள் விரோத ஆட்சிக்கு, ஜனநாயக விரோத ஆட்சிக்கு, சர்வாதிகார ஆட்சிக்கு, இடியமேன் ஆட்சிக்கு, தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றும் கூட நிறைவேற்றாத ஆட்சிக்கு ஒரு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். அதன் மூலம் இந்த ஆட்சியாளருக்கு ஒரு எச்சரிக்கை, அந்த அடிப்படையிலே ஒரு வெகுண்டெழுந்து இன்றைக்கு பொதுமக்களும் சரி, அதே போன்று கழக தோழர்கள், மகளிரை சார்ந்த சகோதர தோழமை கட்சிகளெல்லாம் இன்றைக்கு ஒன்று கூடி 26ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி வனவாசம் அனுப்புவதற்கு முத்தாய்ப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தல் அமைகின்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த கள நிலவரம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் செந்தில்நாதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து தனக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில்நாதன், திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு பம்பரும் சின்னம் கிடைக்காமல் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட்டாலும் தங்களுடைய வெற்றி உறுதி என தெரிவித்தார். அண்ணே, எனக்கு ஒண்ணு, இந்த பணம் கொடுத்து வாக்கு சேகரிக்கிறது, வாக்கு வாங்குறதெல்லாம் மக்கள் ரொம்ப தெளிவான கணவே. அந்த பணம் எங்கேருந்து வருதுன்னு தெரியும். நான் 15 வருஷம் 16 வருஷமாக இது லோக்கல் வேலை பார்த்து 5-6 வருஷமாக ஃபாரினில் வேலை பார்க்குறேன். எல்லாம் என்ன எவ்வளோ சம்பாதிக்க முடியும்னு எனக்கு தெரியும்னு. அந்த பணத்தில் மக்கள்கிட்ட போய் பணத்தை கொடுத்து வாக்கு கேட்குற அளவுக்கு நாங்கள் இல்லை. நான் அதே சமயத்தில் பணத்தை கொடுத்து வாக்கு கேட்குற ஆளுங்க அந்த சோர்ஸ், அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சுங்கிறத நீங்கள் பார்க்கணும். எதுவுமே முக்கால்வாசி பணம் இயற்கை வளங்களை சுரண்டதுலேருந்து வந்த பணமாக தான் இருக்கும். இல்லைன்னா புகையிலை போன்ற டீலர்ஷிப், ஐடிசி டீலர்ஷிப் எடுத்தவங்களோட பணமாக தான் இருக்கும். மக்களுக்கு தெரியும்னா யாரும் உழைச்சி சம்பாதிச்ச காசை அப்படி அனாமத்தை விட்டுட்டு போக மாட்டாங்க. மக்கள் தெளிவானவர்கள். அதுவும் திருச்சி நாடாளுமன்ற இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்லாம் பார்த்தீங்கன்னா யாரும் கட்சி சார்பு வேட்பாளர் சார்போட எந்த கட்சி கூட்டணி அதாவது யாரை வேணாலும் தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அப்போது உடன் அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, மூர்த்தி ஆகியோர் இருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தங்க தமிழ்ச்செல்வன், வனவாசம் போனவர் அப்படியே போக வேண்டியதுதானே, ஏன் மீண்டும் வந்தார் என்று தெரியவில்லை. 15 வருடம் கழித்து மக்களிடம் எவ்வளவு குறைகள் இருக்கும் என டிடிவி தினகரனை விமர்சித்து பேசினார். அதிமுகவை மீட்பதற்கு தினகரனும் பன்னீர்செல்வமும்
குடும்பமும் ஒரே சின்னத்தில் நின்று இருக்க வேண்டும். அது இல்லாமல் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நாடகம் ஆடுகிறார்கள் என்று காட்டமாக பேசினார். முன்னதாக வேட்புமனு தாக்கலை மறந்துவிட்டு தங்க தமிழ்ச்செல்வன் அமைச்சர்களுடன் காத்திருந்ததால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பின்னர் தனது உதவியாளர்கள் இருசக்கர வாகனத்தில் வேட்புமனுவை எடுத்து வந்த நிலையில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தேர்தலில் யார் போட்டி வந்தாலும் போட்டி தான், யார் இதுன்னு பிரித்து சொல்ல முடியாது. மக்கள் தான் தீர்ப்பளிப்பாங்க. திமுக கூட்டணிக்கு அண்ணன் தளபதி செஞ்ச சாதனைக்கு நிச்சயமா தேனி பார்லிமெண்ட்ல அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தங்கத்தமிழ் செல்வன் வெற்றி பெறுவேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.